அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில சனி நின்ற வீட்டின் பலன் எப்படி இருக்கும்? லக்னம் முதல் 12 பாவங்களிலே சனி பகவான் அமரும் பொழுது ஜாதகர்களுக்கு பலன் அமையும் விதத்தை பற்றியும், எந்த கிரக தொடர்பில் இருக்கும்போது யோகமாக இருக்கும்ன்றதை பற்றி இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். பொதுவா சனி பகவானுக்கு முக்கிய காரகங்கள் ஜீவனத்தையும் ஆயுளையும் காரகராக வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் நல்ல ஆயுளை பெற்றிருக்க வேண்டும் என்றால் அதுக்கு காரக சனி பகவானும் குறைந்தபட்ச வலுவோடு இருக்க வேண்டும். அதுபோல் ஜாதகருக்கு கடின உழைக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருப்பதற்கு சனி பகவான் குறைந்தபட்சம் நல்ல முறையில் இருக்கணும். நல்ல வேலையாட்கள் ஒரு ஜாதகருக்கு இருக்கணும்னா சனி பகவான் நல்ல முறையில இருக்கணும். அதுபோல் ஜாதகருக்கு சகிப்புத்தன்மையை கொடுக்கிறது சனி பகவான். விடாமுயற்சியை செவ்வாய் கொடுத்தாலும் விடாமுயற்சிக்கு உழைப்பு தேவை. அந்த உழைப்பை சனி பகவான் கொடுக்கிறார். இதெல்லாம் காரகம். அதுபோல தடை காரகம். எதையுமே ரொம்ப பொறுமையா செய்யக்கூடியது, ஒரு மந்தமாக செய்யக்கூடியது, ஒரு லேசித்தன்மையை மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான். காரகங்கள்ல நல்ல பலன்னு எடுத்துக்கிட்டா, ஒரு ஜாதகர் சம்பாதித்த பெயர் புகழ் பணம் பொருளாதாரத்தை பல தலைமுறைக்கு கடத்தணும்னா அதுக்கு சனி பகவான் தான் காரணம். அவயோகங்கள்னு எடுத்துக்கிட்டா, ஒரு மனிதனை ரொம்ப சிரமப்படுத்துறது, ரொம்ப கஷ்டப்படுத்துறது, அவமானப்படுத்துவது, ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறது, கௌரவம் இல்லாத நிலையை ஏற்படுத்துறதும் சனி பகவானுடைய குணம்தான். அதே சனி பகவான் தான் நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிமான்களை உருவாக்குகிறது, நல்ல மனிதர்களை உருவாக்குகிறது, கொள்கைக்கு போராடக்கூடிய ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்குறது சனி பகவான் தான். நேர்மையான சனி, அவயோக சனி, ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம். நேர்மையான சனி என்பது எப்பொழுதுமே எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, பொதுவா சனி பகவான் எந்த கிரகமா இருந்தாலும் தன் காரகத்தை, ஒரு மனிதன் நிலையான தொழில் பெறணும், நிலையான பெயர் பெறணும், நிலையா சம்பாதித்ததெல்லாம் பல தலைமுறைக்கு கடத்தணும்னா ஸ்தான பலத்தோடு இருக்கணும். அது எல்லா கிரகங்களுக்கும் பொருந்தும். தன் காரகத்தை செயல்படுத்துவதற்கு ஸ்தான பலத்தோடு இருக்க வேண்டும். ஸ்தான பலம் என்ன? ஜாதகத்தில் ஆட்சி, உச்சம், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், திக்பலம், நட்பு பெற்ற நிலையிலாவது ஜாதகத்திலே சனி பகவான் ஸ்தான பலத்தோடு இருக்கணும். விதி. அடுத்து சனி பகவான் யோகத்தை செய்வதற்கு இந்த கிரகத்தோட தொடர்புல இருந்தாதான் இவர் நேர்மையான சனி, இல்லைன்னா அவயோக சனி தான். இவருடைய செயலினால் பிறர் நன்மை பெறமாட்டார், தீமை தான் பெறப்படுவார். சனியோடு குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்களில் ஒரு கிரகம் கண்டிப்பா தொடர்பு கொண்டிருக்கணும். அதுபோல சனி பகவானோடு இது இந்த குரு, சுக்கிர, புதன் இந்த கிரகங்கள் தொடர்புல இருந்ததுன்னா சனியானது நல்ல முறையில செயல்பட்டு. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. சனி பகவானோடு 5, 9ஆம் அதிபதிகள் தொடர்பு கொள்ளும் போது இந்த இடத்துல சில டைம் இப்போ மேஷ லக்னம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5க்கு அதிபதி சூரியன், அவரோட 5ஆம் அதிபதியோட தொடர்புல சனி இருக்கிறாருன்னா ஜாதகருக்கு தேவையான யோகங்கள் கிடைச்சிரும். ஆனா சமூக ரீதியில ஜாதகர் ஒரு அவயோக செயல்களை செய்யக்கூடியவரா இருப்பார். சனி ஒரு காரக முரண்பட்டால் ஒரு ரவுடிசம் போல இருக்கிறது, அல்லது ஒரு எல்லோரிடமும் ஒரு தன்மையோடு நடந்து கொள்ளாத குணம், அல்லது பிறரை பற்றி முதல்ல யோசிக்காம தன்னை பற்றி யோசிக்கக்கூடிய சுயநல கொடுக்கும். ஆனா சனி பகவான் ஸ்தான பலத்தோடு அமர்ந்து சனி பகவானோடு குரு, சுக்கிர, புதன் இதில் ஏதேனும் ஒரு கிரக தொடர்பில் இருந்தால் ஜாதகத்தில் சனி பகவான் இருளை நீக்கி யோகமா வேலை செய்து இங்க சனி கொடுக்கிறது பிறருக்கு பயன்படுது. குரு, சுக்கிர, புதனோடு இருக்கக்கூடிய சனி தருவது பிறருக்கு பயன்படுது. 5, 9ஆம் அதிபதிகள் இதுல குரு, சுக்கிர, புதன் இருந்தா எல்லோருக்கும் பயன்படும். அல்லது சனியோடு 5, 9ஆம் அதிபதி தொடர்புல இருந்தாலும் அந்த சனி பகவான் நல்ல பலனை கொடுக்க போகிறார். அந்த சனி பகவான் நன்மையை செய்வார். 5, 9 குரு, சுக்கிர தொடர்பு இதுல ஏதாவது ஒண்ணுல தொடர்புல இருந்தாலும் நன்மையை தரப்போகிறார். அதுல குறிப்பா 5, 9ஆம் அதிபதிகள் இந்த சனி பகவானை பார்த்தோம். ஆனா சனி பகவான் ஒரு பலன் செய்வார். எந்த கிரகங்களோட தொடர்புல இருந்தாலும், எந்த ஒரு யோகாதிபதி தொடர்புல இருந்தாலும் ஸ்தான பலம் பெற்ற சனி கண்டிப்பாக ஜாதகரை கடினமா உழைக்க செய்வார். கண்டிப்பாக ஜாதகரை ஏதேனும் ஒரு வகையில் ரொம்ப காலம் தாழ்த்தி ரொம்ப கடின உழைப்பிற்கு பிறகுதான் வெற்றி கொடுப்பார். எளிதில் வெற்றி கொடுக்கிறவர் சனி பகவான் கிடையவே கிடையாது. ஆட்சி உச்சம் பெற்று நாம் சொல்ற ஸ்தான பலத்துல இருந்தார்னா அந்த சனி பகவான் எந்த ஆதிபத்திய இடங்களை ஒரு ஆளுமை செய்கிறாரோ அந்த பாவங்களுக்கு எல்லாம் ஜாதகர் கண்டிப்பா கடினமா உழைக்கணும். எளிதில கிடைக்கிறதே கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய தொழில் நிறுவனங்கள்லாம் கடுமையாக உழைத்தவரா இருப்பார் முன்னோர்கள். அதை எடுத்து ஓவர்டேக் பண்ணி அடுத்த ஜெனரேஷன் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, பெரிதுபடுத்துவார்கள். அதுபோல அவர் வாழும் காலங்களிலே அவ்வளவு துயரங்களை அடைந்திருப்பார். ஆனால் இறந்த பிறகு பல புகழ்கள் கிடைக்கும். இதற்கெல்லாம் காரணம் இந்த சனி பகவான் தான். வலுத்த சனி பகவான் கடுமையான தடைகள், கடுமையான போராட்டத்திற்கு பிறகு வெற்றி கொடுக்கிறார். வெற்றி யாருக்கு கொடுக்கிறாருன்னா இந்த குரு, சுக்கிர, புதன்ல 5, 9 மெயினா 5, 9ஆம் அதிபதிகள் தொடர்புல இருந்தா வெற்றி கொடுத்துறார். இந்த காம்பினேஷன்ல இல்ல
இந்த காம்பினேஷன்ல இல்ல. குரு சுக்கிர புதன் கூட வேண்டாம், அது கூட கன்ஃபியூஸ் ஆகும். ஜாதகத்துல 5 9ஆம் அதிபதிகளுடைய தொடர்பில் இருப்பது முதன்மை. அதற்கு அடுத்து குரு சுக்கிர புதன். முதல்ல 5 9ஆம் அதிபதியோட தொடர்புல இருக்கணும். அதன் பிறகு முதல் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா 5 9ஆம் அதிபதியோட தொடர்புல இருக்கணும். அடுத்ததாதான் குரு சுக்கிரன். இதுல 5ஆம் அதிபதியா குரு இருக்கலாம், 9ஆம் அதிபதியா குரு இருக்கலாம். அதனால சொல்றது இல்லை. குரு சுக்கிர புதன் இந்த பாயிண்டே வேண்டாம். 5 9ஆம் அதிபதிகள் தொடர்புல இருக்கிறார் அப்படின்னா ஜாதகத்துல யோகம். இந்த 5 9ஆம் அதிபதிகள் பெரும்பாலும் இந்த குரு சுக்கிர புதன்களாக இருந்தால் கூடுதல் யோகம். இப்படி எடுத்துக்கணும், இதுதான் பொதுவானது. குரு சுக்கிர புதன் நிறைய ஜாதகங்கள்ல சனி தசை சனி புத்தியில அவ்வளவு சிரமம் ஓடுவார்கள். அங்க ஒருவேளை குரு தொடர்பு கூட இருக்கலாம். ஸோ அந்த அமைப்புகள்ல 5 9ஆம் அதிபதிகளுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய சனி யோகம் பார்த்தா அச்சான பலனை ரொம்ப கடுமையா தான் செய்ய போகிறார். அந்த வகையில் சனியினுடைய துறைகள்னு பார்த்தா ஒரு வெளியில் சொல்ல முடியாத செயல்களை தாண்டி நேர்மையான செயல்கள் உண்டு. பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை மெட்டீரியலும் சனி பகவானதுதான். அது போல இரும்பு இண்டஸ்ட்ரி முழுவதும் சனி பகவானதுதான். ஆயில் இண்டஸ்ட்ரி முழுவதும் சனி பகவானதுதான். சகித்து கொண்டு செய்யக்கூடிய இந்த குப்பை சம்பந்தமான ரீசைக்கிளிங் ப்ராசஸ் சனி பகவானுடையதுதான். அதுபோல பருக முடியாத திரவியங்கள் சொல்லக்கூடிய கெமிக்கல் போன்ற அமைப்புகளுக்கு சனிச்சந்திரன் தொடர்பு. அதுபோல் பருகக்கூடிய ஆனாலும் கசக்கக்கூடிய திரவங்களான ஆல்கஹால் போன்ற ப்ராடக்ட்க்கும் சனி பகவான் தான் காரணம். அதுபோல ஜாதகர் மெஷினரியை வைத்து எது செஞ்சாலும் அதுக்கு சனி பகவான் தான் காரணம். மேனுபேக்சரிங் பண்ணா அதுக்கு சனி பகவான் தான் காரணம். இந்த இத்தனை காரகங்கள் தொழிலை சனி பகவான் தன்னுள் வைத்திருக்கிறார். அதனால தொழில்துறைக்கு முக்கிய காரகம் சனி பகவான் தான். பூமியில் உள்ள 60% தொழிலை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய கிரகம். இப்படிப்பட்ட சனி பகவான் லக்னம் முதல் 12 பாவங்களில் அமர்ந்திருக்கிறார். லக்னத்தில் சனி இருக்கிறார். ஜாதகருக்கு என்ன பலன் தெரியும்? ஜாதகருக்கு ஒரு லேசினஸ் இருந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதுமே ஒரு மந்தத்தன்மை இருக்கும். உடனடியாக சுறுசுறுப்பு இல்லாம ஒரு ஆக்டிவ் குறைவாக இருக்கும். அதுபோல் தான் இருக்கும் இடத்தில் தன் உறவுகளை சார்ந்து இவர் சற்று குறைவான உயரத்தை கொண்ட நபராக இருப்பார் ஜாதகர். அல்லது ஜாதகர் அதிக தந்திரவாதியாக இருப்பார். ஆனால் அந்த சனியோடு 5 9ஆம் அதிபதி அல்லது அந்த 5 9ஆம் அதிபதிகளாக குரு சுக்கிர புதன் அமர்ந்தால் நல்ல மனிதர், நேர்மையான மனிதர். இதே லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல மனிதராக கொண்ட கொள்கைக்கு குறிக்கோளாக இருந்து செயல்படக்கூடியவர். தானும் நல்லா இருக்கணும், பிறரும் நல்லா இருக்கணும்னு யோசிக்கக்கூடிய இந்த குரு சுக்கிர புதன்ல இருக்கிற சனி பகவான். ஆனாலும் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உண்டு. லக்னத்தில் சனி இருப்பவர்களுக்கு பெரும் போராட்டம், பெரும் கஷ்டத்திற்கு பிறகு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். எதுவும் எளிதில் கிடைக்கிறது இல்லை. சற்று காலதாமதத்திற்கு பிறகே அத்தனையும் கிடைக்கிறது. சுபர் இந்த குரு சுக்கிர புதன் 5 9ஆம் அதிபதியாகி தொடர்பு கொண்டார்னா நல்ல மனிதர். நான் சொன்ன அந்த சுயநல எண்ணங்கள் இல்லாமல் ஜாதகர் பொதுநல எண்ணத்தோடு எல்லோருக்கும் உழைக்கக்கூடிய நபராக இருப்பார். 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார், வாக்குஸ்தானம். ஜாதகர் எதையும் பேசிவிடக்கூடியவராக இருப்பார். அவருக்கு என்ன தோணுனாலும் அதை உடனடியாக சொல்லிவிடுவார். இதுல 5 9ஆம் அதிபதியில குரு சுக்கிர புதன் இருந்தாலும் கூட என்ன தோணுதோ அதை சொல்லக்கூடியவர். காலதாமதமா குடும்பம் உருவாகும். குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒரு குழப்பங்கள் இருக்கும். சனி புத்தி, சனி தசை, சனி அந்தர காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆரம்ப காலங்களில் பணத்திற்காக மிகவும் கடினப்பட்டவராக இருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டவராக இருப்பார். கஷ்டப்பட்டு பிறகு வாழ்க்கையில் பணத்தை பெற்றவராக இருப்பார். கஷ்டப்பட்டு பணத்தினுடைய முழு வேல்யூ தெரிஞ்சவராக இருப்பார். காலதாமதமாக குடும்பம் இருக்கும். அதுபோல எந்த வார்த்தையும் பிரயோகப்படுத்தக்கூடியவர். 3ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். முயற்சி பாவம், தீரிய பாவம். சகோதரர்களோட கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஜாதகர் தன்னை சரியான சமயத்தில் தற்காத்துக் கொள்ளவராக இருப்பார். எதை எப்பொழுது எங்கு செய்ய வேண்டும் என்ற அந்த இடம்பொருள் ஏவல் அறியக்கூடிய குணம் உண்டு. ஆனால் சகோதரக்காரர்களுக்கு சாதகம் இல்லை. ஜாதகர் பிறருக்காக சப்போர்ட் எடுக்கிறத செய்யவே மாட்டார். ஆதாயம் இல்லாமல் பிறருக்கு எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டார். 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். வித்தைகள், பிடித்த வித்தைகளை படிக்கிறது இல்லை, அல்லது கல்விகள்ல ஒரு தடை ஏற்படுது. இந்த சனியோடு 5 9ஆம் அதிபதி குரு சுக்கிர புதனா இருந்தாருன்னா முதல்ல ஒரு தடை ஏற்படுத்தி திரும்ப கல்வியை முடிச்சிட முடியுது. இல்ல இந்த சுபர்களுடைய தொடர்பே இல்லை அப்படின்னும் பொழுது ஜாதகருக்கு கண்டிப்பாக கல்வியில தடை இருக்கு. வீடு வாகன வசதிகள் இவருக்கு தெரியும். ரொம்ப தாமதமாக, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப கடுமைக்கு பிறகு பெரும் வீடு வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொண்டவர். நல்ல வீடு வாகன வசதிகளை காலதாமதமாக பெற்ற நபராக இருப்பார். ஆனால் அசைக்க முடியாத பெரும் சாம்ராஜ்யமான வீடா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அந்த கார் தான் வாங்கணும், அந்த வீடு தான் வாங்கணும்ன்ற எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அப்படி பெருமளவு பெரும்பிஷனை கொண்டு காலதாமதத்திற்கு பிறகு நல்ல வீடு வாகன வசதி, சொத்து சுகங்களை பெறக்கூடியவராக இருப்பார். 5 9ஆம் அதிபதியாக இவர்கள் தொடர்பு கொண்டால் எவ்வளவு லேட்டானாலும் நல்ல வீடு வாகனம் உண்டு. தொடர்பே இல்லைன்னா ஜாதக கடைசி வரைக்கும் வீடு வாகனத்திற்கு சிரமப்படக்கூடிய நிலை இருக்கும். 5ஆம் இடத்திலே சனி பகவான் மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய பாவம், குழந்தைகளை குறிக்கக்கூடிய பாவம், முன்னோர்கள், மனம், எதிர்காலம் இதெல்லாம் குறிக்குது. இந்த 5ல சனி இருக்கிறவங்களுக்கு பூர்வீகத்துல கௌரவ பெயர் புகழே கிடைக்கிறது இல்லை.
ஏதாவது ஒரு அசிங்கங்கள், ஏதாவது ஒரு அவமானங்களை முற்பகுதி வாழ்க்கையில கொடுத்துருது, அல்லது ஜோபிக்க முடியாத பெரும் பெயரை அடைய முடியாதவர்களே இருக்கிறது. ஆனால் பூர்வீகத்திலிருந்து இடம்பெயர்ந்தவருக்கு பெருமாதாயங்கள் கிடைக்கிறது, பெரும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது. இந்த திரிகோண தொடர்பை பெற்றவருக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்குது, வாழ்க்கையில நல்ல கடுமையாக உழைக்கக்கூடிய, நேர்மையாக போராடக்கூடிய குழந்தைகளை கிடைக்கிறது. இந்த சுபர்களுடைய தொடர்பு 5, 9ஆம் ஆதிபத்தியங்களா கிடைக்கலன்னா குழந்தைகள் கண்டிப்பாக சமூகத்துல சாதகம் இல்லாத நிலை இருக்கிறது. எனினும் 5, 9ஆம் தொடர்பு இல்லாத 5இல் சனி இருக்கிறார்னா கண்டிப்பா ஜாதகருக்கு ஒரு அசிங்க அவமானங்களையும் காதல் ரீதியான பிரச்சனைகளையும் கொடுக்கிறார். மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு சோகத்தை ஏற்படுத்துகிறார் முற்பகுதி வாழ்க்கையில. 5இல் சனி இருந்தால் கண்டிப்பா குரு சுக்கிர புதன் 5, 9ஆம் அதிபதிகள் தொடர்புகளை பெற்றே இருந்தா தான் ஜாதகருக்கு யோகமா இருக்கு. ஆனாலும் பூர்வீகத்திலிருந்து வெளியில் யோகம். 6ஆம் இடத்திலே சனி பகவான் கடுமையா உழைக்கிறார். ஜாதகர் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே கடுமையாக உழைக்கிறாருன்னா ஒரு மண்வெட்டியோ இல்ல கடப்பாறை கோடாரிகளை கொண்டோ விவசாய வேலை தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு அலுவலகத்துல கம்ப்யூட்டர் வேலை பண்ணாலும் எல்லாரும் 6 மணி நேரத்துல போயிடுறாங்க, இவர் மட்டும் 10 மணி நேரம் வேலை செய்யறது. அல்லது எல்லாருக்கும் எளிதாக ஒரு செயல்கள் இருக்கு, ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா ஜாதகர் ரொம்ப கஷ்டமா கொடுக்குறது. அவர் சாப்ட்வேர்ல வேலை செஞ்சாலுமே அவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் இருக்கிறது, அவருக்கு மட்டும் அதிக மேன் பவரை ஹேண்டில் பண்ணக்கூடிய செயல்களை கொடுக்கிறது. இதெல்லாம் 6ஆம் இடத்து சனி, கடினமாக உழைக்கக்கூடிய நிலை. ஆனால் 6இல் சனி இருப்பவர்களுக்கு 5, 9 இந்த குரு சுக்கிர புதன் பார்வை தொடர்புகள் கிடைத்தால் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் உண்டு, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வார். உடல் ஆரோக்கியங்கள் மேம்பட்டு கொண்டே இருக்கும். உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே ரெக்கவர் கிடைக்கும், உடனே ஹீலிங் கிடைச்சு ஜாதகர் செயல்படுவார். அவயோகி தொடர்பு இருந்தால் மட்டும் தீராத நோய் ஜாதகரை ஆள்கொணரும். 7ஆம் இடத்திலே சனி பகவான் 7இல் திக்பலத்தை பெறுவார். காலதாமதமாக திருமணம், மீண்டும் பிஃபோர் திருமணம் இருந்தா மறு திருமணம் செஞ்சுக்கிறார். பார்ட்னரால சாதகம் இருக்கிறது இல்ல. ஒரு 30 வயதிற்கு பிறகுதான் பார்ட்னரால ஆதாயம் கிடைக்கும். அதுக்கு முன்பு திருமணம் பண்ணிட்டாருன்னா பார்ட்னரோட போராடுறது பிரச்சனைகள் இருக்கு. நண்பர்கள் ஏமாற்றுபவர்களாக இருக்கிறார்கள், நல்ல நண்பர்கள் அமைவது இல்லை. இந்த குரு சுக்கிர புதன் அல்லது 5, 9 தொடர்பு தான் ஆப்டர் 30 வயதிற்கு பிறகு நல்ல துணைவர்களை கொடுக்குது, நல்ல நண்பர்களை கொடுக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா சிரமப்படுத்துது. வாழ்க்கை துணை நல்ல முறையில் அமையறது இல்ல, கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகளோட இருக்கு. காலதாமதமாய் எவர்களுக்கு திருமணம் நடக்கிறதோ, எவர்களுக்கு நண்பர்கள் அமைகிறார்களோ அவர்கள் யோகசாலியா இருக்கிறார். ஏன்னா நல்ல உழைக்கக்கூடிய பார்ட்னர் வந்த பிறகு இருவரும் ஒன்று சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பெரிது பண்றது, துணைவர் வந்த பிறகு குடும்பத்தின் பொருளாதாரம் மேம்படுறதுலாம் இருக்கு. ஆனால் 30 வயது வரைக்கும் சிரமத்தை கொடுக்குது, ஆதாயம் இல்லை. அதுக்குள்ள திருமணம் நடந்துச்சுன்னா அது விவாகரத்தாகவும் கொடுத்துருது. 2 கணவர்கள் 2 மனைவிகள் இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது. 8ஆம் இடத்திலே சனி, ஆயுள் காரக கிரகம் ஆதிபத்திய வீட்டில் மறைகிறார். அப்ப 8ஆம் இடத்துல சனி இருந்தா கண்டிப்பா சுபர் தொடர்புல இருக்கணும், அப்பதான் நல்ல ஆயுள் உண்டு. அது போல பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய யோகம் உண்டு. ஜாதகர் பூர்வீகம் விடவில்லாமல் வெளியிடத்திலே ஆதாயம் உண்டு. ஆனால் சனியினுடைய புத்தி, சனி அந்தரம் எப்பெல்லாம் அவயோக நிலையில வருதோ அப்பெல்லாம் ஜாதகருக்கு ஒரு மரண பயம் இருக்கும், ஆயுளை பற்றின பயம் இருக்கும். ஆனால் 8இல் சனி பகவான் காரக கிரகம் ஆதிபத்தியம் பெற்றாலும் இங்கு சுபர் தொடர்பு 5, 9 குரு சுக்கிர புதன் தொடர்பில் இருந்தால் ஆயுளை கொடுத்து விடுகிறது, ஆயுள்ல பங்கங்கள் கொடுக்கறது இல்ல. ஆனால் பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களிலே இருப்பவர்களுக்கு பெரும் யோகத்தை கொடுக்குது, பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. வெளியில் சொல்ல முடியாத வழியிலிருந்து ஜாதகருக்கு பணம் வருது. அதாவது சில நேரங்களில் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறது, அல்லது இந்த சுபர் தொடர்புல இருந்தா வெளியில சொல்ல முடியாம ஒரு ரூம், ஒரு அறைக்குள் இருந்து சம்பாதிப்பது போன்ற யோகங்கள் எல்லாம் ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தூரதேச வாழ்க்கைக்கு இது 8இல் சனி யோகம். 9ஆம் இடத்திலே சனி பகவான் பாக்கியஸ்தானம், தான தர்மங்களை குறிக்கிறது, ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடியது இந்த 9ஆம் இடம். இப்போ 9ல் அமர்ந்ததுன்னா தந்தை இருந்தாலும் தந்தையினால் ஆதாயம் இல்லை, அல்லது ஜாதகருக்கு சரியான வயதுல எதுவுமே நடக்கிறது இல்லை. என்னென்னலாம் சக வயதுல உள்ள நபர்களுக்கு நடக்குதோ இதெல்லாம் ஜாதகம் கொஞ்சம் தடை பண்ணிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுல தடை இருக்கும், திருமணம் ஆகிறதுல தடை இருக்கும், வீடு கட்டுறதுல தடை இருக்கு. எல்லாமே ஒரு ஸ்டெப் தடை பண்ணி ஜாதகருக்கு கிடைக்கும். ஆனா சனி இந்த திரிகோண தொடர்புல இருந்தா என்ன தடை பண்ணாலும் இறுதியில ஜாதகருக்கு உறுதியான பாக்கியங்கள் கிடைக்கும். லேட்டா திருமணம் பண்ணாலும் நல்ல வாழ்க்கை துணை, லேட்டா வீடு கட்டினாலும் அருமையான வீடு சொகுசை கொடுக்கக்கூடிய, லேட்டா ஒரு வேலை கிடைத்தாலும் அருமையான வேலை கிடைத்து பெரிய லெவலுக்கு போறது, இதெல்லாம் இந்த 9ல் சனி கொடுக்குது. யோக தொடர்புல இருந்தா நிரந்தரமா பெரும் அதிர்ஷ்டங்களை தடை பண்ணாலும் கொடுக்குது. ஆனால் தடை இருக்கு. ஜாதகர் அவ்வப்போது வாய்விட்டு அழக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். கண்டிப்பாக சனி பகவான் ஒருவர் தான் தன் நிலையை அறியாமல் பிறருக்கு தெரியாம தனியா அழுவக்கூடிய சூழலாம் இந்த சனி பகவான் தான் கொடுக்கிறார். 9ஆம் இடத்துல தான தர்மத்தையும் சொல்றோம். ஜாதகருக்கு தர்ம சிந்தனையே வராது. பணம் தன்னை முதல்ல தற்காத்துக் கொள்ளணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனா பிற்பகுதியில ஆப்டர் 50 இயர்ஸ்க்கு மேல தான தர்ம சிந்தனையை ஏற்படுத்திடும். 10ஆம் இடத்திலே சனி பகவான் ஜீவனக்காரகர், 10ஆம் இடத்தை ஆளுமை செய்கிறார். சனியினுடைய துறைகளில் யோகம், மெஷினரி சம்பந்தமானது, பொறியியல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல
பெரும் யோகங்களை கொடுக்கிறது. மெக்கானிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் யோகத்தை கொடுக்கிறது. நிலக்கரி சம்பந்தமானது, பெட்ரோலியம் சம்பந்தமானது, ஆயில், ஆல்கஹால் சம்பந்தமான விஷயங்கள் ஆதாயத்தை கொடுக்கிறது. சகிப்புத்தன்மை, ரீசைக்கிளிங் பிசினஸ் நல்ல முறையில இருக்கு. இந்த 10ஆம் இடத்துல சனி இருக்கிறவர் பிசினஸ் செய்யறதுக்கு யோகமானவர். நல்ல எம்ப்ளாயி, 5, 9ஆம் இடத்தை தொடர்பு கொண்டா நல்ல எம்ப்ளாயி கிடைக்கிறது. நல்ல ஒரு நிறுவனம் பெரிதளவு விசாலமாக பெரும் வளர்ச்சி அடைவதற்கு எம்ப்ளாயி இருந்தா தான் முடியும். ஓனர் மட்டும் நினைச்சாருன்னா ஒருபொழுதும் எந்த நிறுவனங்களும் மேம்படாது. அப்படி நல்ல எம்ப்ளாயிகளையும் கொடுக்கும். இதை சார்ந்த தொழில்கள் யோகத்தை கொடுக்கும். சனி பகவான் கமிஷனுக்கு உரிய கிரகம், தந்திரத்துக்கு உரிய கிரகம். அதனால் கமிஷன் பேசிஸ் பிசினஸும் யோகம் பண்ணும். 11ல் சனி, இந்த 11ஆம் இடத்து சனி லாப சனி இருக்கிறது நல்லது. நிலைத்த வருமானத்தை 11ல் சனி கொடுக்கும். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது கண்டினியூவா கடைசி வரைக்கும் மார்ஜின் மாறாம எவரி மந்த் ஒரு 10 ரூபான்னா அந்த 10 ரூபா வந்துகிட்டே இருக்கும். கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம். நிலைத்த வருமானங்களை 11ல் சனி கொடுக்கிறார். சனி 11 வலுத்தாருன்னா காலதாமதமா திருமணத்தை கொடுத்துறார். லேட் மேரேஜ் நடக்குது. தாமதமா தான் குடும்பத்துல என்ட்ரி ஆகக்கூடிய சூழல், அல்லது முதல் திருமணம் விவகாரத்தாகி மறு திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை கொடுத்தாரா இந்த 11ல சனி பகவான். 12ஆம் இடத்திலே சனி பகவான் சயன போகமான விரய பாவனம். 12ல் வலுப்பெறுகிறார்னா சனிதச சனி புத்தியில வெளியூர் தூரதேச வாழ்க்கை. ஆனால் தூங்கும் பொழுது நிறைய பேருக்கு கனவுகள்ல பிரச்சனை வர்றது, அல்லது தூக்கம் வர்றதுல ஏதேனும் ஒரு தடை இருக்கிறது இருக்கும். ஆனால் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருந்தாங்கன்னா யோகம் பண்ணுது. 12ஆம் இடத்து சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. 12ல் சனி சாணவளத்தை பெற்ற ஒரு 70 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்த இப்ப நல்ல பூமப்பாகுது, இதை வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சிட்டியை வேற ஒரு இடத்துல மாத்தி போட்டுருவாங்க. இப்ப 12ல் சனி இருப்பவர்கள் வியூக வணிகம் செய்யவே கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டாலே அது தடை தான். இவர் பேர்ல ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லேண்டோட வேல்யூ மாறுதோ இல்லையோ ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் ஜாதகருக்கு. அதனால 12ல் சனி ஸ்தான பலத்தை பொறுத்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. 5, 9ஆம் அதிபதிகளோட தொடர்புல இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இவர் பேர்ல ஒண்ணு வாங்க போறீங்கன்னா அதை பத்தி சிந்திக்கவே கூடாது. யாருக்கு உதவும்? அடுத்த தலைமுறைக்கு தான் உதவும், ஜாதகருக்கு உதவாது. 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷம் ஹார்ட் ஒர்க்ல வாங்குறாருன்னா அதை அடுத்த சிரமத்துக்கு அவரால் வைக்கவே முடியாது. அவருடைய சந்ததிகள் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். ஜாதகர் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இருக்கிறார். அப்ப 12ல சனி இருக்கிறவங்க யாரு இடம் வாங்கலாம்னா தான் வேண்டாம், அடுத்த ஜெனரேஷன் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அவருடைய பேர்ல. ஏன்னா குடும்பத்துல எல்லாருக்கும் 12ல சனி இருக்க போறது இல்லை. சனி இருப்பவருக்கு என்று இடத்தை வாங்கும் பொழுது அது அடுத்த தலைமுறைக்கு பயன்படும் என்பதனால் எந்தெந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அடுத்த ஜெனரேஷன் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த 12ஆம் இடத்து சனியோட வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிதான், ஷேர்ஸும் அப்படிதான். ஷார்ட் டைம்ல எதுவுமே கிடையாது. இதெல்லாம் லாங் டைம் விஷன்ல தான் சனி கொடுக்கிறார். ஆனால் சனி பகவான் யோக நிலையில இருந்தா ஜாதகருக்கு பெரும் அதிர்ஷ்டங்கள் இப்பொழுது இல்ல, பிற்பகுதி காலகட்டங்கள்ல. இந்த பதிவுல லக்னம் முதல் 12 பாவங்கள் பார்த்தோம். கண்டிப்பா சனி பகவான் ஸ்தான பலத்தை பெற்று 5, 9ஆம் அதிபதி தொடர்புல இருக்கணும். அந்த 5, 9ஆம் அதிபதியாக குரு சுக்கிர புதன் இருப்பது கூடுதல் யோகத்தை கொடுக்கும். இந்நிலையில் இருந்தால் லக்னம் முதல் 12 வரை பலன் இப்படித்தான் இருக்கும். ஆனால் ஜாதகர் கண்டிப்பா கஷ்டத்திற்கு பிறகுதான் சனி பகவான் வெற்றியை வாழ்க்கையில் கொடுக்கும்.